ஆப்கி அதாலத்தில் புரொடியூசர், டைரக்டர், ஆக்டர் ஃபெரோஸ்கான் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவருக்கு சீக்கிரம் கோபம் வருகிறது. ஃபெரோஸ்கான் சார், இது உங்க ரெப்புடேஷன். உண்மை என்னன்னு நீங்க சொல்லுங்க. ரொம்பவும் சூடான ரத்தம். யாராவது ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டாலே பொங்கி எழுந்துடுறீங்க. அதாவது ரஜத் சார், எங்க அப்பா ரொம்ப கோவப்படுவாரு. என்ன கையில இப்படி புடிச்சு குச்சால அடிப்பாரு. 13 வயசுல இருந்து என்னோட குறும்புத்தனத்தை நான் ஆரம்பிச்சேன். ஆனா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. ஆனா ராத்திரி நேரத்துல அவர் தலையில இருந்து கால் வரைக்கும் பாசத்தை காட்டுவாரு. என்ன ஏன் இப்படி அடிக்கிறாரு நான் எப்பயுமே வெறுப்பா தான் இருப்பேன். ஹெரிடேட்டரின்னு ஒன்று இருக்கும்ல, அப்பாவோட கோவம் கண்டிப்பா பிள்ளைக்கும் வரும்ல. அவரோட எஃபெக்ட் கொஞ்சமாவது பையனுக்கும் இருக்கும். 13 வயசுல ஆரம்பிச்ச குறும்புத்தனத்தால உங்களுக்கு நிறைய அடியும் விழுந்திருக்கு. இருந்தாலும் உங்க குறும்புத்தனம் இன்னும் குறையலன்னு நினைக்கிறேன். அதாவது மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்கிறான். அனுபவம் தான் பெரிய ஆசான் அவனுக்கு. வாழ்க்கையில நான் கத்துக்கிட்டதெல்லாம் என்னோட அனுபவத்துல தான். அறிவை தேடுற ஆசை, மனிதனோட வேதனை, கடவுளோட ஈர்ப்பு, இந்த 3 விஷயங்களுமே என்ன தொடர்ந்து துன்புறுத்தின கேள்விகள். நான் ஒரு ஸ்கூல் டிராப் அவுட். ஆனா வாழ்க்கையில நான் கத்துக்கிட்டது எல்லாமே என் சொந்த அனுபவத்தினாலையும் நான் படிச்சதுனாலையும். வாழ்க்கைய நான் புரிஞ்சுக்கிட்ட பார்வை. கோவம் உங்களுக்கு மட்டும்தான் வருமா, இல்ல அக்பருக்கும் சஞ்சய் கானுக்கும் வருமா? இல்ல, நாங்க எல்லாருமே அப்படிதான். அப்படி இருந்தாலும் எங்க கோவம் சோடா மாதிரி சட்டுன்னு இறங்கிரும். ஒரு செகண்ட்ல ஏறும், அப்படியே சட்டுன்னு ஒரு செகண்ட்ல இறங்கி. நீங்க சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு அக்பர் கான் ரொம்பவும் கோவத்துல இருந்தாரு. இவர இனிமே நான் கராச்சிக்கு என் கூட கூட்டிட்டு போக மாட்டேன்னு அவர் சொல்லிட்டாரு. இது முழுக்க முழுக்க பொய். என்ன நடந்துங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதாவது பாத்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பஞ்சாப் பர்வேஷ் இலாஹி என்ன ரெட் ஃபோர்ட்ல அவரு என்ன ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி தான் கூப்பிட்டு. ஆனா இங்க இருக்கிற நியூஸ் பேப்பர்ல நான் படிச்சேன். அதுல அக்பர் கான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருந்தது. அதாவது ஃபெரோஸ் கான் சொன்னது அவருடைய தனிப்பட்ட கருத்து, அதுக்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அக்பர் அதை சொல்லியிருக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரொடியூசர் அந்த படத்துக்காக தன்னோட வாழ்க்கையே அர்ப்பணிச்சிருக்காரு. அவர் ஒரு மிக சிறந்த படத்தை எடுத்திருந்தாரு. அந்த படத்துல ஏதாவது குறைன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா அது மொழி விஷயத்துல தான் இருக்கும். நம்ம மகாபாரதம் உருவாக்கப்பட்டுச்சு. அத ஒரு முஸ்லீம் ரைட்டர் எழுதியிருந்தாரு, ரஹீம் மாசூம் ரசா. அந்த நேரத்துல ஒரு பெரிய கிரிட்டிசிசம் வந்தது, மகாபாரதத்தை எப்படி முஸ்லீம் எழுத முடியும்னு. ஆனா ராய் சாப் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. மகாபாரதத்தை கடினமான சமஸ்கிருதத்துல பேசினா இப்ப இருக்கிற மக்களுக்கு புரியாதுன்னு நினைச்சாரு. இப்ப நம்ம பேசுற மொழி ஹிந்துஸ்தானி. தூய்மையான ஹிந்தி சில பேருக்கு மட்டும்தான் புரியும். இந்த மொழியை முன்னேற்றம் அடைய வைக்கிறதுக்கு சினிமாக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஹிந்துஸ்தானிங்கிறது உருதுவும் ஹிந்தியும் கலந்து வந்த மொழி. அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த படம் கொஞ்சம் வீக்கா போயிருச்சு, ரிலீஸ் டேட் தள்ளி போயிருச்சு, ஸ்டார் காஸ்ட் இல்ல. அதாவது பாவம் அக்பர் நல்ல ஃபிலிம் மேக்கர், நிஜமாவே ஒரு அழகான படத்தை அவர் எடுத்தாரு. அவர் பாகிஸ்தான் போனப்போ அங்க ஒரு இடத்துல சிக்கலான நிலைமையில அங்க மாட்டிக்கிட்டாரு. ஒரு பக்கம் அண்ணன், இன்னொரு பக்கம் படம். ஒரு பக்கம் அண்ணன், இன்னொரு பக்கம் படம். ஒரு பக்கம் ஃபெரோஸ் கான், இன்னொரு பக்கம் தாஜ்மஹால். ஆனா இந்த விஷயம் உண்மையா? நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி முக்தார் அப்பாஸ் நக்வி பிஜேபி லீடர், அவரு உங்களுக்கு சப்போர்ட்டா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதனால அக்பர் கான் அவர் மேலயும் கோவப்பட்டாரு, உங்க மேல வழக்கு போடுவேன்னு சொன்னாரு. அதுக்கு என்ன காரணம்னா, நக்வி சாரோட இன்னொரு லைன் இருந்தது. முதலாவதா நான் ஒரு நேஷனலிஸ்ட்னு சொன்னாரு. நான் நேஷனலிஸ்ட்னு பெருமையா சொல்ல முடியும். நான் பாகிஸ்தான்லயே சொன்னேன், இந்தியால சொல்ல மாட்டேனா? ஆனா பாகிஸ்தான் வெறுப்பால உண்டான நாடுன்னு நான் சொல்லவே இல்ல. அவரோட செகண்ட் ஸ்டேட்மெண்ட், அந்த கட்டிங்க எடுத்துட்டு வந்து சொல்லுங்க, அதுவும் என்கிட்ட இருக்கு. நான் நக்வி சார் சொன்னது. நான் இங்க எல்லா உண்மையிலையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு ஆங்கரா உங்க மேல நான் நிறைய மரியாதை வச்சிருக்கேன். இன்னொரு விஷயமும் சொல்லணும்னா, அவங்க மிகப்பெரிய ஃபேன் கூட. அக்பர் அதனாலதான் கோபமும் பட்டான். இது என்ன ஸ்டேட்மெண்ட்னு. சரி, நீங்க என்ன பாராட்டினீங்க, அதுக்கு நான் நன்றியும் சொல்லிக்கிறேன். நக்வி சார் என்ன பாராட்டினாரு, நான் ஒரு நேஷனலிஸ்ட்னு, அது உண்மை. அதுக்காக இன்னொரு நாட்டை நான் குறை சொல்லி நான் நேஷனலிஸ்ட் ஆக மாட்டேன். என் நாட்டை பத்தி நான் பெருமைப்படுறேன். அதே மாதிரி இன்னொரு நாட்டுல நல்லது செஞ்சா அதை நான் பாராட்டணும். ஒருவேளை தவறு நடந்தா அதை எடுத்து சொல்லி நாம புரிய வைக்கணும். நான் ஒரு சுதந்திரமான மனுஷன், எனக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கு. பாகிஸ்தான் மக்களை நான் அவ்வளவு மதிக்கிறேன். அவங்க எனக்கு அவ்வளவு பாசம் கொடுத்திருக்காங்க. அவங்க என் மேல அந்த அளவுக்கு பாசம் காட்டுறாங்க. அதை நினைச்சாலே எனக்கு அவ்வளவு கண்ணீர் வரும். இது பாருங்க, இது நக்வி சாரோட நியூஸ். பிஜேபி சண்டே நியூஸ்ல ஆக்டர் ஃபெரோஸ் கான் உண்மையான தேசப்பற்று உள்ளவர். அவரு பாகிஸ்தான குறை சொன்னதாலும் அங்க உள்ள முஸ்லிம்களோட நிலையை பத்தி பேசினாருன்னு எழுதியிருக்காரு. இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை.
அப்படின்னா நீங்க சொன்ன விஷயத்த கொஞ்சம் மாற்றம் பண்ணி மசாலாலாம் தூவி வெளியிட்டிருக்காங்க. ஆமா, உண்மைதான். எந்த அளவுக்கு மசாலா தூவிருக்காங்கன்னா இங்க உள்ளவங்களோட வாயெல்லாம் எரிஞ்சிருச்சு. பிஜேபி உங்களுக்கு வாய் எரிஞ்ச மாதிரி பாகிஸ்தான்காரங்களுக்கு காரம் ஆமா, ஏறிடுச்சு. காரம் ஏறிடுச்சு. இந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் வந்து மீடியா இங்க இருந்து அங்க போட்டு, அங்க இருந்து இங்க போட்டு இந்த மாதிரி மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல அது பிரசிடென்ட் முஷரஃப் வரைக்கும் போய் சேர்ந்திருக்கும். இப்போ நீங்க பிரசிடென்ட் முஷரஃப்க்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அவர் தானே உங்களை தடை பண்ண சொல்லியிருக்காரு. என்ன கேட்டா அது அவரோட உரிமை. அது சரின்னு நான் கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் பிரசிடென்ட் முஷரஃபோட மிகப்பெரிய ஃபேன். அவர் ஒரு மிலிட்டரி லீடர் மட்டும் இல்ல, அரசியல் பார்வை உள்ள தலைவர். பாகிஸ்தானுக்கு ஒரு விஷன் வச்சிருக்காரு. நீங்க அவருக்கு நினைவுபடுத்தலையா? நீங்க தான் முதல் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். அதாவது ஒரு பாகிஸ்தான் பெண்ணுக்கு ஹிந்தி படத்துல பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. எனக்கு வாய்ப்பு கிடைச்சா, இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நான் அதை பத்தி ஞாபகப்படுத்துவேன். ரஜத் சார், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. கண்டிப்பா நான் அவரை எங்கேயாவது சந்திப்பேன். அவர்கிட்ட ரொம்ப தவறுதலா இந்த விஷயத்த கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. எங்க ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு 1980ல நீங்க நாசியா ஹசனை இன்வைட் பண்ணிருக்கீங்க. ஆமா, முதல் முறையா என்னோட படத்துல டபுள் ட்ராக் யூஸ் பண்ண வாய்ஸ்ல. நேசியாவோட சிங்கிங்ல நேசல் குவாலிட்டி இருந்தது. முதல் முறையா டபுள் ட்ராக் 24 ட்ராக்ல டபுள் ட்ராக் யூஸ் பண்ண. நேசியா சென்சேஷனல் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம். இப்போ இந்த கான்ட்ரோவர்ஷியல பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நீங்க லாஸ்ட் ரோல நீங்க பண்ணது சரிதான். நீங்க எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்க. உங்க சாலிடாரிட்டிய ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்காக தான் நாங்க எல்லாருமே இங்க காத்துட்டு இருந்தோம். நன்றி. யாருமே சொல்லாத உண்மைய நீங்க அவங்களுக்கு நேரடியா சொல்லியிருக்கீங்க. அதனால இன்னொரு முக்கியமான விஷயம், பிலிம் இண்டஸ்ட்ரியில பாகிஸ்தான் ஆர்டிஸ்ட கூட்டிட்டு வந்து ஸ்டார் ஆக்குன அந்த சினிமா இண்டஸ்ட்ரிய நீங்க ரெப்ரசன்ட் பண்றீங்க. பார்டரை கடந்து வந்து எங்க படங்கள்ல வேலை செஞ்சிருக்காங்க, கசல் பாடுறாங்க. இப்ப அவங்களோட வாய்ப்பு இது. அவங்க அங்க போய் ஓப்பனா சப்போர்ட் பண்ணணும். இவர் பண்ணதுல எந்த தப்பும் இல்ல, இவர் உண்மையை தான் சொல்லியிருக்காரு. இவருக்கு நடந்த விஷயம் தப்புன்னு அவங்க தான் சொல்லணும். தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த போராட்டத்துல நீங்க ஜெயிச்சிட்டீங்க. மக்கள் உங்க பக்கம் தான் இருக்காங்க. நான் ஃபிரோஸ்கான் சாருக்காக இந்த விஷயத்துக்காக வாழ்த்துக்கள் சொல்றேன். அவரு இன்னொரு நாட்டுக்கு போய் வேற கண்ட்ரியா இருந்தாலும், அதாவது பாகிஸ்தானா இருந்தாலும், நம்ம இந்தியர்களோட மரியாதையை தலைநிமிர வச்சிருக்காரு. முஸ்லிம்களோட மரியாதையும் உயரதான் வச்சிருக்காரு. அதோட சார், ஒரு கண்ட்ரி உங்களை பேன் பண்ணிடுச்சுன்னு நீங்க எப்பவுமே கவலைப்படாதீங்க. நம்ம நாட்டு மக்கள் எல்லாரும் உங்க கூடவே இருக்காங்க. எல்லா முஸ்லிம்களும் உங்க கூடவே இருக்காங்க. நீங்க இதே மாதிரி எங்க மரியாதையை உயர்த்திக்கிட்டே இருக்கணும். எங்க எல்லாருக்கும் அந்த முழு நம்பிக்கையும் இருக்கு. நான் இந்த சந்தர்ப்பத்துல ஒரு கவிதை சொல்ல விரும்புறேன். कठिन मरहलों से गुजरना पड़ेगा, अगर जीना है 100 बार मरना पड़ेगा.